வெல்கம் பேக் டு அலி குக்கிங். இந்த ப்ரௌனி எல்லோ கலராக இருக்குது இல்லையா? ஸோ இது வந்து ஸ்பெஷலான ப்ரௌனி. ஏன்னா நம்ம இன்க்ரீடியன்ட் வந்து பம்ப்கின் வச்சு செஞ்சுருக்கோம். ஆல்ரெடி எல்லாருமே ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி, டார்க் சாக்லேட் ப்ரௌனிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து பம்ப்கின் ப்ரௌனி. இந்த பம்ப்கின் ப்ரௌனி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பம்ப்கினை வந்து மேலே தோல் கொட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சதுக்கப்புறம் அதை நல்லா மசிச்சுட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடித்து நல்ல பியூரியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஒயிட் சாக்லேட் 100 கிராம்ஸ் எடுத்துக்கலாம், 50 கிராம்ஸ் பட்டர் எடுத்துக்கோங்க. ரெண்டையுமே டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம ஆஸ் யூஷுவல் சாஸ் ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒயிட் சாஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ரௌனிஸ் வந்து பம்ப்கினால் செஞ்சதுனால ஷெல்ஃப் லைஃப் பார்த்திங்க அப்படின்னா 2-3 டேஸ் தான் இருக்கும். பட் டேஸ்ட் வந்து நம்ம ஒயிட் சாக்லேட், டார்க் சாக்லேட்டை விட எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த சாஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு மில்க் மைட் எடுத்துக்கலாம். இது வந்து எக்லெஸ் வெர்ஷன். ஸோ மில்க் மைட் வச்சு செஞ்சுருக்கேன். மில்க் மைட் கூட நம்ம வந்து அந்த பம்ப்கின் பியூரி, ஒயிட் சாஸை நம்ம ரெண்டையுமே வந்து அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தனியாக சுகர் தேவைப்படாது. ஸோ நான் ஜஸ்ட் வந்து மைதா மட்டும் ஆட் பண்ணுறேன். டீட்டெயிலான ரெசிபி வேணும்னா நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். கீழேயும் லிங்க் கொடுக்குறேன், அதுலேயும் போய் செக் ஆன் பண்ணுங்கள். எல்லாத்தையும் நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்க ட்ரேயில் மாற்றிடலாம். ஸோ மாற்றிட்டு ஆஸ் யூஷுவல் 20 மினிட்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணணும். 170 டிகிரி செல்சியஸ்க்கு பேக் பண்ணுங்கள். பேக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட பம்ப்கின் ப்ரௌனிஸ் ரெடி ஆகிடும். ஸோ பிஃபோர் பேக்கிங் ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தால் டபுள் டேப் பண்ணிவிட்டு அந்த டூத்பேக் வச்சு க்ரிங்கிள்ஸ் இது பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும். இது ஆக்சுவலி வந்து நம்மளுக்கு நல்ல ஜெல்லி மாதிரி ஃபஜ்ஜியாக சூப்பராக கிடைக்கும். செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி லைட்டாக மாய்ஸ்டாக இருந்தால் ஓகே தான். 1 ஹவர் ஆற வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட பம்ப்கின் ப்ரௌனிஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.